எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன். அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. 1.5 லட்ச ரூபாயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே அந்த காசுக்கான ஒர்த் இருக்காது. உண்மை. அந்த கருப்பட்டியில் வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கலாம். ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரமோஷன் வீடியோ. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? சார், ஆப்போனன்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ரீல்ஸ்ல நீங்க கிங்கு, அதை நம்பி ஒரு ஆள் பாவம் கிங்கா இருந்தவரு. நான் வந்து என்ன பண்ணேன், ஹோட்டல்லாம் நல்லா போகுது போல, இப்போ நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, சென்னையில் வந்து வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சார் வீட்டில். நம்மள வாழ வைக்க போற பூமியில காலை வைக்கிறதுக்கு முன்னாடி கைய வச்சு கும்பறதான் மரியாதை. ஊர்ல டீ கடை வச்சிருந்த ஆளுங்களை சென்னை கொண்டு வந்தீங்க. ஆமா சார், என்னை நம்பி அவங்க 2 வருஷம் கடையை லீஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சென்னையில் வந்து நான் கடையை கேட்குறேன், எல்லாம் கேட்குறேன்னா ரேட்லாம் அதிகமாக இருக்குது, நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி ஓகே, இது வேண்டாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கடையும் வச்சாச்சு. நாங்கள் வச்சு ஒரு 2 மாதம் நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு சார். 3ஆவது மாதம் ஒரு புதுசாக பக்கத்தில் ஒரு கடை வருது. அந்த கடை நல்லா பார்த்தா ஜொலிச்சு நல்லா பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா ஒருத்தனும் வர மாட்டேங்க. அப்போன்றப்போ நம்ம கடை வந்து லைட்டாக அடிபட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவ்வளோதான் சார், விட்டுட்டு மறுபடியும் ஊர்லேயே போய் டீக்கரை வச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நிம்மதியே இல்லாமல் போய் 10 கிலோ குறைஞ்சி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. நான்லாம் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். அது உணவு கடையில் என்ன கிடையாது? இது வந்து ஒரு கஃபே சார். நம்ம கடையில் சாப்பிட்டீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே 10 கிலோ குறைஞ்சிட்டு கேட்குறீங்களே. என்னென்ன விப்பீங்கன்னு சார், அது ஒரு பெரிய மிஸ்டேக் சார். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அரௌண்ட் 25 lakhs. ஒரு 16 சீட்டர் ஹோட்டல். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. நமக்கு வந்து என்னன்னா ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. நான் நிறைய படிச்சிருக்கேன்டா, நான் எங்கெல்லாம போயிருக்கேன், பணம் இருக்கு, நான் காசு கொடுத்தனா வந்து வேலை செய்வாங்க, என்னையால எதனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற கர்வம் கலந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. தப்பான முடிவு அப்படிங்கறத நான் வந்து லேட்டர் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும்னு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த ஃபீல்ட்ல வந்து ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க, பிளஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கிறவங்க. புரிஞ்சதா? கிட்டத்தட்ட ஒரு 16 to 18 hours ஒரு நாளைக்கு நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க முடியும். புரியுதா? எனக்கு புரியுதுங்க. இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மனவேதனை என்ன அப்படின்னா, என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 15 lakhs போட்டாங்க. அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. என்னடா கேட்ட? பணமா? போடா வேலையை பார்த்து போடா. எனக்கு இருக்கிற பெரிய குற்ற உணர்ச்சி என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தங்க செய்தாங்களே, அவங்களுக்கு நான் வந்து நியாயம் செய்ய முடியலையே. இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை. அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிர்ஷ்டம்பா. ஏன் அது ரொம்ப உங்களுக்கு ஹர்ட்டிங்காகவே இருக்கு? ஏன்னா அது வந்து ஒரு 20 வருஷம் நட்பு சார். அவங்க ஒரு வார்த்தை கூட என்னை சுண்டி பேசினதே கிடையாது. இது வரைக்கும் பணம் திருப்பி குடுன்னு சொன்னதே கிடையாது. என்ன வார்த்தை விட்டு நேரில் சொல்லணும்னு தவிக்கிறீங்க, ஆனால் சொல்ல முடியல. கரெக்ட்பா. உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். பே பண்ணணும்னு சொல்றேன், நான் பே பண்ணுவேன். சம் பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வில் டெஃபினெட்லி பே ஹிம் பேக். ஓகே. என்ன நான் இருக்கேன்டா. வாழ்ந்த போய் எழுதிட்டு மாஸ்டர்னால சார், திருநெல்வேலியில் அந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார். இப்போ எங்கள் பரோட்டா மாஸ்டர் இருப்பாரு. கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பாரு. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. கடை ஓடுது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களேன், சிரிக்கவே மாட்டார். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு மளிகை கடை இருக்கு, ஏதாவது ஜாமா இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. உடனே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் வாங்கினது இல்லைப்பா, அவங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
இதை ஏன் போட்டு சமாளிக்கணும், நம்ம நிம்மதியா இருப்போம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். ஓ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட 10 லட்சம் ரூபா. சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு 2.5 லட்ச ரூபா சார். அப்போ ஆரம்பிக்கும் போது 23 வயசு சார் எனக்கு. ஸோ அவங்கெல்லாம் ஒரு 50 வயசு 45 வயசுங்கிறப்போ நம்ம பேச்செல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணுமா, பணமும் ரொம்ப இழந்தாச்சு, இதுக்கு மேலே மீண்டு வரவே முடியாது. முடியுமா? முடியாது. ஒரே நைட்டில் முடிவு பண்ணதான் சார் அடுத்த நாள் கடையை திறக்கல சார். நான் எவ்வளவு மொத்த நஷ்டம்? சார் 45 லட்ச ரூபா. 45 லட்சம். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய்க்கு லாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபா தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க ரீல்ஸ்ல. ஆனா 10 லட்ச ரூபாய்க்கு இழுத்து விட்டா. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. ஃப்ரான்ச்சைஸிக்கே 4.25 லட்சம் கொடுத்தோம். அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க வித் ஜிஎஸ்டியோட. இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னால் லொகேஷன் சரியில்லை, நீ வேற லொகேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி ஓலையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாயில் சூப்பராக வச்சிருக்கலாம். அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க, வந்து அவங்க 4 கடை தான் காமிப்பாங்க. இந்த கடையில எனக்கு இந்த கடை கொடுத்துட முடியுமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு சார். என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். சார் அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்சம் ரூபாய். அது நீங்க தானா? வேற யாரு? நான் தான். 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார், இல்ல எங்களுக்கு அத பத்தி அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம், தாராளமா காட்டலாம் சார். உண்மையை மறைச்சிருவாங்க சார், அப்படியே மேலோட்டம். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிட்டு வேடிக்கை பாடுறா? 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தான் சார் சொல்றதுங்க. சார் அப்படிதான் சொன்னாங்களே. 1.5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சார், 6 மாசத்துல காலி பண்ணார். தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சார், பெரிய பிராண்டு, அப்புறம் 3 மாசத்துல காலி பண்ணார். நான் பார்த்த இடம் எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அதே ஏரியால 4 கடை இருக்கு. இன்னைக்கும் அதே 4 கடைகள் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்கு. எந்த ஏரியாவில் சார் 4 கடையில்? பம்மல்ல எத்தனை கடை இருக்கு நீங்க சொல்லுங்க. அதாவது ரசாயன கெமிக்கல். நீங்க சொல்ற கடை நான் சொல்லல சார். முன்னாடி ஒரு ப்ராசஸ் ஒன்னு இருக்கு சார். 1.5 லட்சம் சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு அக்கவுண்ட்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க போறது இல்ல. அந்த ப்ராசஸை இவங்க ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏதாவது புரியுதா? புரியல சார், எனக்கும் புரியல. எனக்கு இந்த இடத்துல தான் வேணும், இல்லைன்னா நான் இப்படிதான் நான் பண்ணுவேன். அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மெட்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்மெட்டை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும், இப்படி இருக்கணும் இருக்குல்ல, அப்படி இல்லாம நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும்ல இந்த ஆள் தோத்து போயிருவாருன்னு. மாட்டிக்கிட்ட பங்கு. இவர் தோத்து போயிருவாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க? என்ன நம்ம பேசுறோம்? அப்படி பார்த்தா இங்க 2 சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. 2 சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்டையா இருக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் சார். என்னடா இழிச்ச வாய பாருங்க. இப்போ ஃப்ரான்ச்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லைல்ல. ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு சொல்ல முடியும்? எல்லாம் டெக்னாலஜி. ஆக்சுவலா ஃப்ரான்ச்சைசி கொடுத்து அவர் அதுல பிசினஸ் நடந்து உங்களுக்கு லாபம் வந்தா அந்த மாடல் இஸ் ஐடியல் இல்லையா? டெபினெட்லி. ஆனா ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதே லாபம் நீங்க போனீங்கன்னா தொடர்ச்சியா இருக்க முடியாதுல. அப்ப அது எம்எல்எம் தான். சோலி முடிச்சு. மக்களே வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.